கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், தமிழ்நாடு முழுவதும் நேற்று தினம் மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மின் கட்டண உயர்வுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வராங்க. இந்த அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியும் தற்போது மின் கட்டண உயர்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதோடு மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில வரி உயர்வு உள்ளிட்ட சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுகளால் மக்கள் ஏற்கனவே அவதிப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது மின் கட்டணம் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய இடியாக அமைந்திருக்கிறது என்று இந்த அறிக்கையில அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வரி குதிரை மேல் இருக்கக்கூடிய வரிகளை கூட எண்ணிவிடலாம், எண்ண முடியாத அளவுக்கு வரிகளையும் கட்டண உயர்வுகளையும் மக்கள் மீது சுமத்தி சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருகிறது என தமிழக அரசை கடுமையாக சாடியிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சொத்து வரி உயர்த்தி இருப்பதையும் குடிநீர் கட்டண உயர்வு உயர்த்தி இருப்பதையும் ஏற்கனவே 2023 செப்டம்பரில் 2ஆம் முறையாக மின் கட்டண உயர்வு உயர்த்தியதையும் தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களை பெற்ற இருமாப்பில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் நேற்று முதல் தமிழக மக்களின் நெற்றியில் பட்டை நாமத்தை போட்டு 3வது முறையாக 5% மின்கட்டண உயர்வை முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு பரிசீலித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பொதுமக்கள் ஏற்கனவே வரி உயர்வுகளாலும் மின்கட்டண உயர்வுகளாலும் அவதிப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில பொது பயன்பாட்டிற்கான இந்த மின்கட்டண உயர்வையும் விசைத்தறி மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வேண்டுகோளை ஏற்று மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.